கடந்த வாரம் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யும் போது நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள், ஏனென்றால் அவர் நாம் எதிர்பார்க்கிற முறையிலே, விதங்களிலே, நேரத்திலே அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல்களை, இந்த புதிய காரியத்தை அவர் செய்வதில்லை. ஒருவருக்கு ஒரு விதம், இன்னொருவருக்கு இன்னொரு விதமாய் அவர் செய்வார். வேதத்திலே இருந்து தேவன் பல விதங்களிலே அவர் செய்வார். அவர் செய்யும்போது வேதத்தில் இருந்து அவர் எவ்விதமாய் பலருடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே புதிய காரியங்களை செய்து வாழ்க்கையை திருப்பினார் என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆகவே தான் we need to be flexible. நாம் எதையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரம் நான் உங்களோடு கூட நான் பேசினேன். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இன்றைக்கு அதனுடைய இரண்டாவது பரிமாணத்தை காண்பிக்க நான் விரும்புகிறேன். தேவன் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யக்கூடும்? அதுதான் தீர்க்க தரிசன உரைத்தலுக்கூடாக வாழ்க்கையில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்ய போகிறதை தேவன் ஒரு தேவ மனுஷனுக்கூடாகவோ இல்லாட்டி அவருடைய ராக்கால சொப்பனமாகிய தரிசனங்களுக்கூடாகவோ இல்லைன்னு வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்கும் போது தேவ வசனத்துக்கூடாகவோ மிகவும் தெளிவாக அவர் உன்னோடு பேசுவார். தேவன் பேசுகிற வார்த்தைக்குத்தான் பேர் தீர்க்க தரிசனம். சும்மா ஜெபிக்காம இருந்து, தேவனோட நேரம் செலவழிக்காம இருந்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவர்களை நம்ப வேணாம். ஏன்னா அது ஆக போறது இல்லை. இன்றைக்கு எல்லாரும் அநேகர் இப்ப தீர்க்கதரிசிகளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. 2-3 பொய்யான தீர்க்க தரிசனங்கள் உரைத்து ஜனங்களிடத்தில் காணிக்கைய எடுத்துட்டு போகிற ஊழியர்கள் அநேகராயிருக்கிறாங்க. பெரிய என்வலப் கொடுத்தா பெரிய தீர்க்க தரிசனம், சின்ன என்வலப் கொடுத்தா சின்ன தீர்க்க தரிசனம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவரே அல்ல. தேவன் பேசினால் அதை அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே பழையதை புதிதாக மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்துகின்ற அடுத்த கருவிதான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை. நான் இதை செய்ய போகிறேன், இதை நான் செய்வேன், இதை நான் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னால், அல்லேலூயா, அவர் உரைத்த அந்த வார்த்தை அந்த காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்து முடிக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? என்னோட எல்லாரும் இணைந்து இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் பேர கை தான் உயர்ந்திருக்கு. எத்தனை பேர் இதை உணர்ந்து கொள்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் 2 நாளாகமத்துக்கு வந்தீங்கண்டா, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 14வது 15வது வசனம். அப்பொழுது சபையின் நடுவிலே இருக்கிற யாகாசில் என்னும் ஆசாப்பின் புத்திரரின் ஒருவனான லேவியின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால்
அவன் சொன்னது என்ன சொன்னான்? சகல ஜூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இப்ப 20வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கண்டா இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். 20வது வசனத்துக்கு வந்தீங்கன்றால் யோசபாத் ராஜாவின் தலைமையில் இவன் தேவனை மிகவும் விசுவாசித்து தேவனை நெருங்கி வாழ்ந்த ஒரு ராஜா, தேசத்திலே மிகுந்த எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு ராஜா இந்த யோசபாத் ராஜா. அவன் யுத்தத்துக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கும் போது, ஆயத்தம் அதிகாலையில் அவங்க போக ரெடி, ஆனால் அவன் தன்னோடு யுத்தத்துக்காக புறப்படுகிற அத்தனை பேரையும் யூதாரை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து சொன்னார். 20வது வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். சொல்லுங்க, நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நம்பினால் நிலைப்படுவீர்கள். அடுத்தது அவன் சொன்னான், அவருடைய தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள். இந்த ராஜா சொல்றத கேளுங்க. அவருடைய தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, தேவன் தீர்க்க தரிசனமாக பேசுகின்ற வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டு அதை குறித்து வைத்து ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்து, ஆண்டவரே, நீர் இதை எனக்கு செய்வேன் என்று சொன்னீரே, நீ செய்ய போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருக்கு துதிப்பலிகளை ஏறெடுத்து பாருங்கள். அவர் சொன்னது ஆகும். பழையதை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே புதிதாக கொண்டு வந்து நிறுத்துவார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுறத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்ப என்ன நடந்தது? 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலே இருந்தும் வருகிறார்கள். 4 கூட்டத்தார், 4 தேசம் ஒரு தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறது. இதோ அவர்கள் எங்கதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, தேவனை நம்பின, தேவனோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்த, தம்முடைய தேசத்தின் ஜனங்களை தேவ பக்தியிலே நடத்தின, அந்நிய பலிப்பீடங்களை தகர்த்து போட்ட இந்த யோசபாத் ராஜா பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் ஒரு சேனையா எழும்பி வரும்போது பயம் வரத்தான் செய்யும். பயந்தான் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்படுத்தினான். பயந்து மனுஷரிடத்தில் ஓடல்ல. அவன் என்ன தெரியுமா செய்தான்? நேர தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டான். உபவாசத்திலே உட்காரும்படிக்காய் போனான். பரிந்து மன்றாடுவதற்காக போனான். அங்கே போய், ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? நீங்கள் தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசித்து பாருங்கள். புலம்புகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் தீங்கு செய்ததில்லையே, ஏன் இந்த தீமை எனக்கு வர வேண்டும்?
நான் தீமையை நினைத்ததே இல்லையே, ஏன் இத்தனை பேர் காரணமே இல்லாமல் எங்களை அழிக்க வர வேண்டும் ஆண்டவரே? கேளுங்க, இந்த யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்படுத்தி பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். சொன்னான், எல்லா ஜூத ஜனங்கள்ட்ட சொன்னான், ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடக்க போகுது. 4 ராஜ்யங்கள் பலத்த ஆயுதங்களோட நமக்கு எதிராக வந்திருக்கிறாங்க. நீ காக்கப்பட வேணுமா? உனக்கு தேவனுடைய பாதுகாப்பு வேணுமா? தேவன் நம் தேசத்திலே ஒரு அற்புதம் செய்து எங்களை காக்க வேண்டுமா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டுமா? அப்படியானால் எல்லாரும் உபவாசத்தில் இருங்கள் என்று சொல்லி அவன் அறைக்குவலை இட்டான். சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரையில எல்லாருமே அவர்கள் உபவாசத்திலே தேவனுடைய சமூகத்திலே தேசம் முழுவதும் உபவாசத்திலே உட்கார்ந்து தேவனிடத்திலே இருந்து பரிந்து மன்றாட அவர்கள் ஆரம்பித்தார்கள். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. 14ஆம் வசனத்துக்கு வாங்க. 14வது வசனத்தில் ஒரு லேவியின் புத்திரராய் இருந்த யாகாசியேல் என்று சொல்லப்பட்டவன் மேல திடீரென்று தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினான். தேவ ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கி இந்த ராஜாவுக்கு நேரடியாக ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாத, கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய யுத்தம். ஆண்டவர் சொன்னார், கேளுங்க பிள்ளைகளே, நீங்க எல்லாம் இந்த சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறபடினால் இந்த யுத்தத்தை உனக்கு விரோதமாகத்தான் வந்திருக்கிறாங்க. ஆனா நீ எந்த பாதத்தில் வந்து சரணடைந்திருக்கிறியே, இந்த யுத்தம் இனிமேல் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையதாய் மாறுகிறது. உன்னை தொடுகிறவன், ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாத்திராகமம் 14:14 ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள். இங்கே சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பதான் 20வது வசனத்தில் அடுத்த நாள் உபவாச ஜெபத்தோட யுத்தம் பண்ணுவதற்காக போறாங்க, புறப்பட ஆயத்தமா இருக்கிறாங்க. அவன் என்ன செய்தான்? யுத்த வீரர்களை முன்னாக அணிவகுத்து போக விடவில்லை. அவன் சொன்னான், தேவனை மகிமைப்படுத்துகிற பாடகர் குழுவை கொண்டு வந்த பேண்டோடவா, ஆண்டவரை துதித்துக் கொண்டு நாங்கள் போவோம், யுத்த வீரர்கள் பின்னுக்கு வாங்க, கர்த்தர் நமக்கு முன்பதாய் போவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக யோசபாத் ராஜா தம் ஜனங்களை பார்த்து சொன்னான், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொன்னான், தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்தினாலே போராடி ஜெயம் பெறக்கூடிய ஒரு யுத்தம் அல்ல. இன்றைக்கு நீங்க உடைய வாழ்க்கையில முகம் கொடுக்கிற பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம். மனிதர்களாலே தீர்க்கப்பட முடியாத ஒரு பெரிய பிரச்சனை. என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? என்ன செய்யறது, எப்படி இதிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அப்பாட பாதத்தில் விழு, பரிந்து மன்றாடு. சில நேரம் யோபுவை போல
என் வாழ்க்கை முடிந்தது என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. தேவ பிரசன்னத்தில் விழுந்து ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. அப்பொழுது நீ ஜெபித்து கொண்டு இருக்கும் போது, நீ உபவாசத்தில் இருக்கின்ற போது, நீ தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிற போது, தேவன் தாமே தீர்க்க தரிசனமாக உன்னோடு பேசும். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நீங்க வர்றதுனால தேவ செய்தி கூடாக கர்த்தர் உன்னோடு பேசலாம். அதுதான் தீர்க்க தரிசன வசனம். ஆராதனை வர்ஷிப் டைமில் வர்ஷிப் நடத்துகிற ஒரு பிள்ளை ஒருவேளை ஒரு வேதத்திலேருந்து ஒரு பகுதியை பேசலாம். அந்த வருது உனக்குரிய தேவனுடைய வார்த்தை, அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. இல்லை, இந்த இடத்துல ஸ்பெஷல் பாடப்படும் போது படுக்கின்ற பாடலினுடைய வரிகள் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமாக இருக்கும். அந்த வசனத்தை நீ நம்பினால், கர்த்தர் பேசின வார்த்தையை முழு மனதோடு நீ நம்பினால், நீ ஏற்றுக்கொண்டால், கர்த்தர் செய்வார் என்கின்ற வைராக்கியம் உனக்குள்ள இருக்கும் என்றால், கர்த்தர் உனக்காக செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் அவன் சொன்னான், தீர்க்கதரிசிகளை நம்பு. சிலாக்கள் நீங்க எவ்வளவுதான் ஆண்டவர் பேசுறா, நீங்க நம்புறதே இல்லை. அப்படி உங்களோட மைண்ட் செட் ஆயிட்டு உலகத்தார போல சிந்திக்க தொடங்கிட்டீங்க. உலகத்தினுடைய சயின்ஸ் என்ன சொல்லுதோ இப்ப அதுதான் மண்டல ஏறுது. நாம் கவனமா இருக்கணும். என்னத்தை நாம் உட்கொள்ளுகிறோம், என்ன நமக்குள்ள இறங்குது, என்ன பற்றி நீங்க சிந்திக்கிறீங்க. நாம் கவனமா இருக்காட்டி தேவனுடைய காரியம் நம்மை விட்டு நகன்று போய், இப்போ சூழ்நிலைகள் வரும்போது தேவனுடைய வார்த்தையிலே கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற வார்த்தை மேல நம்பிக்கை அற்றவர்களாய் போனால் உனக்கு தோல்வி, உனக்கு தோல்வி. மனுஷரிடத்தில் ஆலோசனை, மனுஷரிடத்தில் வழி நடத்தல பெற நீ முன்னேறினால் உன் வாழ்க்கையில தோல்வி. அதுதான் அவன் சொன்னான், யூதாவே கேள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீ சித்தி பெறுவாய், நீ வெற்றி அடைவாய், உனக்கு ஜெயம் இருக்கு. அதை சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, ஆண்டவர் சொன்னார் பயப்படாதண்டு, நான் பயப்பட மாட்டேன், கலங்காதண்டு சொன்னார், இனி நான் கலங்க மாட்டேன். அவர் சொன்னார் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதென்றார். இதை உறுதியாக நம்பினார்கள், உறுதியாக அதையே உறுதியை பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். நம்பினதினால் என்ன நடந்தது தெரியுமா? இவர்கள் அந்த யுத்தத்துக்காக புறப்பட்டு போகையில் சத்துருக்களுடைய கேம்புக்குள்ள தேவன் செயல்பட ஆரம்பித்தார். ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க துதிச்சு கொண்டு போறாங்க, ஆராதிச்சு கொண்டு போறாங்க. அங்க தேவன் இவர்கள் போவதற்கு முன்னே இவர்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி மேடுகளை பள்ளமாக்கி, ஹல்லேலூயா, தேவன் அந்த சத்துருக்களின் பாளையத்துக்குள்ளே போய் குழப்பத்தை கொண்டு வந்தார். சொல்லுங்க, குழப்பத்தை கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள், கூட்டம் கூடுவார்கள். ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள். என்ன செய்றாங்களா அந்த கூட்டம் கூடி? உன்னை எப்படி அழிப்பது, உன்னை எப்படி தடப்புரல வைப்பது, உன்னை எப்படி அவமானப்படுத்துவது. கூட்டம் கூடுறாங்க. உன்னை எப்படி நஷ்டப்படுத்தலாம். பின்பதாக அவர்களுடைய யுக்தியை நிறைவேற்ற ஒரு நேரத்தை வைத்து
அதற்குரிய எந்த விதத்தில் எந்த யுக்தியை பயன்படுத்த போகிறார்கள் என்கின்ற ஆயுதங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், உனக்கு விரோதமாய் எழும்பி ஒரு கூட்டமாய் வருவார்கள். ஆனால் இடையில ஏதோ ஒரு காரியம் நடக்குது. சொல்லுங்க, இடையில ஏதோ ஒரு காரியம் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடையில உங்களை நெருங்கும் போது கர்த்தர் இடையில மறித்து விட்டார். அவர்களோடு தேவன் யுத்தம் பண்ண தொடங்கி விட்டார். சொன்னார், 7 திசையாய் ஓடி போவார்கள். கூட்டம் கலைஞ்சிட்டு, சத்துருவின் கூட்டம் கலைஞ்சிட்டு, சத்துரு எங்கிட்ட இப்ப இல்ல. 7 வழி சிதறி போயிட்டான். அதே காரியம்தான் இந்த யோசபாத்துக்கு நடந்தது. இவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டு, தீர்க்க தரிசனமாய் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பிக்கொண்டு, அதை அறிக்கை பண்ணிக்கொண்டு, ஆண்டவருக்கு பலிகளை இட்டுக்கொண்டு புறப்பட்டு போகும்போது வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோனின் புத்திரரையும் மோவாபின் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும், நல்லா கேளுங்க, தேவன் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்பி பண்ணினதினாலே அவர்களை வெட்டி கொண்டார்கள். ஆமென். வருது இல்லையா? கர்த்தருடைய ஜனங்கள் அந்த பாளையத்துக்குள்ளே போன போது என்னத்தை கண்டார்கள்? இதோ 24ஆம் வசனம், அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பி போகவில்லை. 29வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே, ஹல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. தேவன் ஒரு புதிய காரியம், சரித்திரத்திலே நடக்காத ஒரு காரியத்தை யோசபாத்தின் நாட்களிலே தம் ஜனத்துக்கு செய்து, வேதம் சொல்லுகிறது 30வது வசனத்திலே, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை, சமாதானமான ஒரு வாழ்வை, இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்வை, குழப்பமில்லாத சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன் வாழ்க்கையில தமது புதிய காரியத்தை அவர் செய்ய ஆயத்தப்படும் போது அவர் பயன்படுத்துகிற அந்த அடுத்த கருவிதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசியை நம்புங்கள். தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்ட வார்த்தையை நம்புங்கள். அது அப்படி ஆகும். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். 2 ராஜாக்கள். வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் பேசுற வார்த்தையை நம்புங்க. இதால கேட்டு இதால விட்டீங்கண்டா எதுவும் நடக்காது. வார்த்தையை உட்கொள்ளணும். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றதற்கு எழுதி வைக்கணும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா எனக்கே அவர் என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அதுதான் இப்ப படிப்படியா நிறைவேறி கொண்டு இருக்கு. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுகிற போது பழைய நிலையில இருந்து கர்த்தர் உன்னை அடுத்த புதிய நிலைக்குள்ளே கொண்டு போவார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எத்தனை பேர் இதுவரைக்கும் நான் சொன்னதை நல்லா புரிஞ்சு கொண்டீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. குட். இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் காட்ட போறேன்.
2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம், சரியா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல்லா கேட்கணும். 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று. இப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே, தேவனுடைய மனுஷன் எலியா தீர்க்க தரிசனமாக ராஜாவுக்கு சொன்னபடியே நடந்தது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமையா, என்னையா நடந்தது? என்ன நடந்தது? நீங்க 6ஆம் அதிகாரத்துக்கு வரணும். 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கண்டா, சமாரியா ஒரு தலைநகரமாக காணப்பட்டது அந்த நாட்கள். இஸ்ரவேலின் தலைநகரம் சமாரியா. இஸ்ரவேலின் தலைநகரம் தான் சமாரியா. அந்த நாட்கள் அங்கதான் ராஜா இருக்கிறார். அசிரியர்களுடைய படை அந்த சமாரியா பட்டணத்தை சுற்ற அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்படி சொன்னா உங்களை எல்லாருக்கும் விளங்கும். எவராலும் பட்டணத்திலிருந்து வெளியே போக முடியல, பட்டணத்திலிருந்து உள்ளே வெளியே இருந்து பட்டணத்துக்குள்ளே போக முடியல. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி வந்து சமாரியாவை முற்றுகையிட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகையிட்டார்கள், ரவுண்ட் அப் பண்ணிட்டார். சாப்பாடு இல்லை. இதே காரியம் இதே போல காசாவில் இப்ப நடந்து கொண்டிருக்கு. உள்ளே ஆகாரம் போகாதபடி இஸ்ரவேலர்கள் அதை மறித்து தடுத்து விட்டார்கள். ஜனங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. வாகனங்களை ஓட்டுவதற்கு, ஜெனரேட்டரை ஹாஸ்பிட்டலில் நடத்துவதற்கு எண்ணெய் இல்லை. அவ்வளவு பெரிதான ஒரு போராட்டம். எந்த அளவுக்கு பட்டினி வந்திருக்குண்டா, கழுதைகளுக்கு கொடுக்கின்ற புண்ணாக்கு. நல்லா கேளுங்க. இன்றைக்கு இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல காசாவிலே இருக்கிறதான அந்த ஜனங்கள் என்ன தெரியுமா சாப்பிடுறாங்க? கழுதைகளுக்கு கொடுக்கிற புண்ணாக்கு. அதை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வேற சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை. அதே போன்றதான ஒரு முற்றுகை தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கிறது. அதன் நடுவில் யாரு இருக்கிறது? எலியா இருக்கிறான், எலிசா இருக்கிறான். இப்ப பெரிதான பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம் என்றால், நான் 28ஆம் வசனத்துக்கு வாங்க. ராஜா ஒரு ஸ்திரியை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், அதற்கு அவள் என்ன தெரியுமா சொன்னாள்? ஐயா, 2 ஸ்திரீகள் ராஜாக்கு முன்னால வந்து நிற்கிறான். சொன்னாள், ஐயா, இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனைத்தா, அவனை இன்று நாங்கள் தின்போம், நாளைக்கு நான் எந்த மகனை தாரேன், நாங்க எல்லாரும் சமைச்சு தின்போம். அப்படி சொல்லி ஐயா நான் எந்த மகளை கொடுத்தேன்,
எல்லாரும் எந்த உயிராக இருக்கிற மகனை கொண்டு சமைத்து அந்த பசியின் கொடுமையினால் எங்கட பிள்ளைய நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம்யா. இப்ப அவள் தண்ட பிள்ளைய எனக்கு தரணும் ஏலாண்டுட்டு இருக்கிறாள், பிள்ளைய மறைச்சிட்டாள். பாத்தீங்களா? ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, அந்த அளவுக்கு பஞ்சம் அந்த தேசத்தை ஆக்கிரமித்தது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா, அவர்களுடைய அகோரமான சூழ்நிலையை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தப்பிக்க வழியே இல்லை, பஞ்சத்தினாலே இனி சாகிறதே இல்லாம வேற ஒண்ணி இல்லை. பிள்ளையே சாப்பிடுற அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன். அப்பொழுதுதான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையின் நடுவிலே எலிசா, தேவனுடைய மனுஷன், பரிந்து மன்றாடுகிறவன், தேவனுடைய பர்வதத்திலே நேரம் செலவழிக்கிறவன், தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவன், தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிற அந்த எலிசாக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ராஜாட்ட சொல்லி அனுப்புறான். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு ஐயா இன்றைக்கு இந்த சூழ்நிலை இந்த நிலவரத்தில் இருக்கு, பஞ்சம் உச்ச கட்டத்தில் இருக்கு, எவராலும் எந்த உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வருகிறது. என்னவாம்? நாளை இந்த நேரத்தில் நான் இந்த வார்த்தையை பேசுறேன், அதே நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்லா கேளுங்க, தீர்க்கதரிசன வசனம் வந்துட்டு, நாளைக்கு உங்களுக்கு இனிமேல் பஞ்சம் இருக்காது, போதிய அளவு ஆகாரம் உங்களுக்கு இருக்கு, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பழையது ஒழிக, கர்த்தர் புதிய காரியத்தை திருப்புகிறார். உன் நிந்தைகள் இதான் கடைசி நாள், நாளைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்களை, வார்த்தைகளை நம்புங்கள் பிரியமானவர்களே. நீ நம்பினால் நீ பிழைப்பாய், நீ நம்பினால் மகிமையை காண்பாய், நீ நம்பினால் உன் பழைய நிலையில இருந்து கர்த்தர் உன்னை புதிய நிலைக்குள்ளே கொண்டு போவார். அவருடைய புதிய காரியத்தை நீ காண்பாய். அப்ப இந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசனமா உரைத்த இந்த வார்த்தைகளை எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்கு கூடாக சொல்லி அனுப்புகிறார். இப்ப இந்த வேலைக்காரன் போயிட்டு அரண்மனை வாசல்ல நிக்கிறான். அந்த அரண்மனை வாசல்ல ஒரு காவலாளி நிக்கிறான். அவன் அரண்மனை ராஜாவினுடைய ஒரு அதிகாரி. என்ன வந்தா? தேவனுடைய மனுஷன் எலிசா ராஜாவுக்கு சொல்லும்படி ஒரு வார்த்தையை, செய்தியை கொடுத்திருக்கிறார், சொல்ல வந்திருக்கிறேன். ஏய், ராஜாக்கு என்னடா சொல்ல போற? முதல் எனக்கு சொல்லு, நான் கேட்கணும். வேண்டாம். 2ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே இருந்து மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ? இதுதான் அந்நியன் பேசுற பேச்சு, இதுதான் தேவனை நம்பாதவர்கள் பேசுகிற பேச்சு. இவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணுகிறவர்கள் பேசுகிற பேச்சு. எல்லாம் கேட்கணும். என்ன, கடவுள்தான் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? நடக்குமா? பிள்ளைகளை சாப்பிடுற அளவுக்கு நம்ம தேசத்துல பஞ்சம். என்னையா கதைக்கிற?
அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய். நல்ல கேட்கணும். நீ விசுவாசிக்கிறியா, அவிசுவாசிக்கிறியா, நம்பலையா? தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தையை நீ நம்பலையா? நீ உதாசீனம் பண்றாயா? ஜாக்கிரதை. தேவன் சொன்னது உண்மை என்பதை நல்ல சொல்றான். தேவன் சொன்னது உண்மை என்பதை உன் கண்களினாலே காண்பாய். ஆனா கை கட்டினது வாய் கட்டாதது போல நீ காண்பாய். நேத்து இந்த தேவனுடைய மனுஷன் உரைச்சானே, ஐயோ அப்படியே நடக்குதே என்று காண்பாய். பட் அதுல உனக்கு பங்கு இருக்காது. நீ செத்து போவாய். நல்லா கேட்கணும். தீர்க்க தரிசன வசனத்தை நம்பினாய், நீ பிளப்பாய். ஏற்ற வேளையிலே தேவன் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமா கொடுக்கிற ரேமா வார்த்தை, அதை நீ விசுவாசித்தால் நீ தப்புவாய், நீ பிழைப்பாய், நீ வாழ்வாய், நீ உயருவாய். நம்பல, அதை நீ புறக்கணிச்சா, இழிவா நினைச்சியா, தள்ளிவிட்டியா, நான் சொல்றேன், நீ செத்து போவாய். உன் சூழ்நிலையே உன்னை குட்டிச்சுவராக்கும். உன் சூழ்நிலையே உன்னை தரமட்டத்தில் கொண்டு போய் புழுதியை நக்க பண்ணும். ஜாக்கிரதை. நான் தீர்க்க தரிசனமா நான் இப்ப பேசுறேன் உங்களோட. இவன் நம்பல. கடவுள் தான் பரலோகத்தை திறந்தால் இது நடக்கவே நடக்காது. அருமையான தேவ பிள்ளையே, என்ன நடந்தது? கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்தால தட்டி சொல்லுங்க, கர்த்தர் சொன்னால் அப்படியே நடக்கும். அது எப்படி நடக்குன்னு தெரியும், ஆனா நடந்தே ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும் ஐயா. அவர் கட்டளையிட்டால் நிற்கும் ஐயா. ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு சூழ்நிலை எப்படியாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். தீர்க்க தரிசனமான வார்த்தையை பெற்றுக்கொள். அந்த சூழ்நிலைக்குரிய தேவனுடைய வார்த்தையை, ஆலோசனையை பெற்றுக்கொள். மகனே, மகளே, நீ பிழைப்பாய். அந்த சூழ்நிலை உன்னை அழிக்காது. அதுக்கு அழிக்கிறதுக்கு வல்லமை கிடையாது. இப்ப என்ன நடக்குதுண்டா? இவ்வளவு நடக்குது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாயிற்று. இந்த பட்டணத்து வாசல்ல 5 குஷ்டரோகிகள். அவங்க ஒரு ஆள் கயச்சு போட்டு சொல்றான், டேய் நமக்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணி இல்லை, அதுக்கு மேல நமக்கு வியாதி, நாம சாக போகிறவன் தானே, வாங்க இவங்களை விட்டுட்டு, இவங்கள்ட்ட சாப்பாடு இல்லை, நாங்க அந்த அசிரியர்கிட்ட போவோம். ஐயா நாங்க குஷ்டரோகிகள், பிச்சைக்காரங்க, கொஞ்சம் சாப்பாடு தாங்க ஐயா என்று தான் போனாங்க. இல்ல எங்களை பார்த்து நாங்க வேவு பார்க்க வாரோம் என்று சொல்லி எங்களை கொண்டாலும் கொண்டுட்டு போகட்டுமே, நாம இனி என்னத்த வாழ இருக்கு என்று சொல்லி இந்த 5 குஷ்டரோகிகள் அந்த பாளையத்துக்குள்ள போறாங்க. நல்ல கவனமா கேட்கணும். இந்த 5 குஷ்டரோகிகளுக்கும் எலிசா என்கின்ற தேவ மனுஷனுக்கூடாக வந்த தீர்க்க தரிசன வசனம் தெரியாது. தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. 4 குஷ்டரோகிகள், அவங்களுக்கு தெரியாது. இவங்க அரைஞ்சு அங்க போனா, அட குதிரை இருக்கு, அட இந்த ராணுவம் இருந்த கூடாரங்கள் இருக்கு, அவருடைய ஆயுதங்கள் இருக்கு, அதுக்குள்ள சாப்பாடு நிறைய இருக்கு, ஒரு குருவி இல்லை.
என்னடா பெரிய ஆச்சரியமா இருக்கு, எங்க பதுங்கிட்டாங்களோ? இவங்க போய் பார்க்கறாங்க, உண்மையாவே ஒருவரும் இல்லை. முதல் இவங்க வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. பிறகு அவங்க அந்த 4 பேரும் கழிச்சு கொள்றாங்க, இது சரியில்லை, அங்கே சனம் சாகுது, நாம் மட்டும் எப்படி இதை அனுபவிக்கிற? நாம் போய் சொல்லுவோம்டா, நாங்கள் இந்த அந்த ஆகாரத்தை கொண்டு போய் காட்டி சொல்லுவோம், பாளையத்தில் ஒருவனும் இல்லை, அங்கே இனிமேல் எங்களுக்கு ஒரு ரவுண்ட் அப் இல்லை, ஆக்கள் இல்லை, நமக்கு எதிராக வந்தவன் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டா. உங்களுக்கு தேவையான எல்லாருக்கும், இந்த பட்டணத்துக்கு தேவையான அத்தனை பேருக்கு தேவையான அத்தனை நல்ல சம்பூர்ணமா சாப்பிடக்கூடிய ஆகாரம் இருக்கு. போறாங்க, போயிட்டு சொல்றான் அதே மனுஷன்ட்ட, யாரு? அந்த காவலாளி, ராஜாவின் ஒரு அதிகாரி, ஐயா நாங்க போனோமா, ஒருவனும் இல்லையா, அங்க குதிரை அப்படியே இருக்கு, அவனோட குதிரை கட்டப்பட்ட மாதிரி இருக்கு, அவனுடைய பட்டயங்கள், அவனுடைய கேடகங்கள், அவனுடைய தலைச்சீராக எல்லாமே அப்படியே இருக்கு, அவனுடைய கூடாரங்கள், அவனுடைய உடுப்புக்கு எல்லாரும் அப்படியே இருக்கு. சொல்லி போட்டு சொன்னா, சாப்பாடு இருக்கு ஐயா, எல்லாருக்கும் தேவையான போதுமான அளவு சாப்பாடு இருக்கு ஐயா, மூட்டை மூட்டையா. இவனால நம்ப முடியல. அவன் போய் ராஜாட்ட சொல்றான், பாருங்க வார்த்தை வந்தது நேற்று, அற்புதம் நடக்கிறது என்று. ராஜாட்ட போய் சொல்றான். ராஜா போய் சொன்ன உடனே பாருங்க அந்த மூளை எப்படி வேலை செய்யுதுண்டு. டேய், அவன் எங்களை மடக்கிறதுக்கு தான் ஒரு தந்திரமான வேலை, அவன் எல்லாம் பின்னுக்கு பதுங்கி கொண்டுக்கிறான் நாங்க வரும் வரைக்கும் என்று சொல்றான். பார்த்தீங்களா, ஆண்டவர் செய்த அற்புதம் கண்ணுக்கு முன்னாலே இருக்கு. நேற்று உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாசனம் அப்படியே உனக்கு இருக்கு. அப்படி இருக்க எப்படி இது? அப்பொழுதுதான் சரி என்று போய் வேவுக்காரர்களை அனுப்பி பார்த்தால், இந்த குஷ்டரோகிகள் சொன்னது உண்மை. நல்லா கேட்கணும். ஜனங்கள் எல்லாரும் போனார்கள், ஆகாரம் எல்லாம் போதிய அளவு எடுத்தார்கள். கர்த்தர் சொன்ன மாதிரியே, தேவனுடைய மனுஷன் உரைத்தது மாதிரியே கோதுமையும் இந்த இவைகள் சொன்ன மாதிரியே விற்கப்பட்டது. ஜனங்கள் நெரிசலின் நடுவில் எவன் நம்பாம இருந்தானோ, ஜனங்கள் அவனை தள்ளி அவனுக்கு மேல மிதிச்சு இந்த சனம் சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஓடிச்ச. எல்லாம் போனது பிற பார்த்தா ஐயா செத்து போயிட்டான். ஜனங்கள் மிதிச்சு செத்து போயிட்டான், கொண்டல கொல்லப்பட்டுட்டான். இதுதான் ஐயா கர்த்தருடைய வார்த்தை. தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்புங்கள். உன் சூழ்நிலைக்கு தேவையான கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனத்தை கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து பெற்றுக்கொள். பைபிளை வாசிக்காத உனக்கு எப்படி கர்த்தர் பேச முடியும்? எப்படி வார்த்தை உனக்கு கொடுக்க முடியும்? தேவனுடைய பிரசன்னத்திலே நேரம் செலவழிக்க முடியாத உனக்கு எப்படி ஆண்டவர் தரிசனங்களை தர முடியும்? கடைசியாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள்ல சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இவன் பெரிய மேஜர் ஜெனரல், அவன் பேர் நாகமான். எத்தனையோ யுத்தம் பண்ணுவதற்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி ராணுவத்தை பவுஞ்சாய் அனுப்பி ஜெயம் பெற்றவன். ஆனால் அவனுக்குள்ளே குஷ்டரோகம் வந்தது. அவளுடைய வீட்டில் இருந்த ஒரு வேலைக்கார இஸ்ரவேலின் அடிமை பெண், அவள் சொல்றாள், ஐயா நம்ம தேசத்தில் எலிசா என்கிற ஒரு ஊழியக்காரி இருக்கிறா, நீங்க அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி போட்டு அனுப்பிட்டான்.
ஆகவே அவன் சட்டபூர்வமாக அரசாங்கத்தின் தலைவர்களிடத்தில் இருந்து அனுமதி பெற்று இஸ்ரவேலுக்கு வாரான். அவன் கடைசியா எலிசாவின் இடத்துக்கு வருகிறான். அவன் பெரிய ஆள், மேஜர் ஜெனரல். அவனை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை. அவனுக்குள்ள எல்லாம் குஷ்டம். வாழ்க்கை முடிஞ்சு இனி அவர் அந்த பொசிஷன்ல இருக்க இயலாது. ஜனங்கள் மத்தியிலே வாழ முடியாது. வாழ்க்கை முடிஞ்சு கடைசி ஒரு தருணமாக அவன் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு வருகிறான். மிகுந்த வெகுமதிகளோட பணத்தோட வாரான். எலிசா அறைக்குள்ள இருந்து வெளியில கூட வரல. வேலைக்காரன் சொல்றான், கேயாசிட்ட சொன்னா, போய் சொல்லு, யோர்தான் நதியில 7 தடவை மூழ்கி எழும்பு. இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. யோர்தான் நதியில 7 தடவை மூழ்கி எழும்பு, உன்னை குஷ்டரோகம் போயிடும். அவ்வளவுதான். பச்சை கோபம் அவனுக்கு. அவன் சொன்னா, நான் நினைச்சேன் நான் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய கொடைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நான் பரிவாரத்தோட வந்திருக்கிறேன், எனக்கு இவன் மரியாதை கொடுக்கலையே. இவன் நான் சொல்றான், நான் நினைச்சேன் அவன் வந்து என் மேல தலையில கைய வச்சு என் உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி என்னை குணப்படுத்தி அனுப்புவான் என்று நான் நினைத்தேன். வாசிக்கிறேன் 10வது வசனம். எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 11ஆம் வசனம். அவன் நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியிலே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது. அவன் நினைச்சதுதான், தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்குவான் என்று நான் எனக்குள்ள நினைச்சு கொண்டு இருந்தேன். ஆனால் இவரோ, நான் போயிட்டு யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணு சொல்லிட்டாரு. அந்த ஊத்த நதியில, சீரியாவில் எத்தனை நதிகள் இருக்கு, சுத்தமான நதி இருக்கு, அங்க போய் சொல்லிருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஊத்த நதியில ஏலாண்டான். அப்ப அவனோட வந்த சில ஆலோசகர்கள் சொல்றான், ஐயா காசு கேட்டான், ஐயா உங்கள்கிட்ட உங்களோட அந்தஸ்து எதுவும் கேட்டானா, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டானா? இல்லையே. உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு. தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா உங்களுக்கு செய்யறதுல என்னையா உங்களுக்கு கஷ்டம்? இது ஒரு சான்ஸ் இல்லையா? சரி என்று முரண்டு பிடிச்சு கொண்டு நம்பல என்ன. ஆனா அவனோடு இருந்தவர்கள் நம்பினார்கள். யோர்தான் நதியில 1ஆம் தரம் தண்ணிக்குள்ள போயிட்டு வாரான். எந்த மாற்றமும் இல்லை. பாத்தியா, நான் சொன்னேன் தானே. ஐயா 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 7 தடவை, 7 தடவை. 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம். இவனுக்கு ஆத்திரமா வருது. என் கௌரவத்துக்கு என்ன நடக்குது, என் ஆணவத்துக்கு என்ன நடக்குது? 6ஆம் தரம் போயிட்டு வந்தான், ஒரு துளி மாற்றம் இல்லை. 7ஆம் தரம் போயிட்டு வந்தானா, குஷ்ட ரோகத்தினுடைய அடையாளமே கையில இல்லாம போயிட்டு, உடம்புல இல்லாம போயிட்டு, ஒரு குழந்தையினுடைய தோலை போல. 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படி, சொல்லுங்க, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி. எல்லாரும் சொல்லல, திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடின்னு இருக்கா? நான் கேட்கிறேன், கர்த்தர் சொன்னபடின்னு இருக்கா? இதுதான் தேவ மனுஷர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம்.
தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியர்களுடைய, அதாவது தேவனோடு, those who are serious with God, தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே போக வாஞ்சிக்கிற தேவ மனுஷரோட கூட விளையாட்டுகளை காட்டக்கூடாது. அவர் கோபப்படுத்தக்கூடாது. வாயை திறந்து ஏதும் பேசினானா போச்சையா உண்ட வாழ்க்கை. நீ என்னதான் செய்தும் எதுவும் சரி வராது. கவனமா இருக்கும். அதே போல தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவன் அந்த தேவ மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறார். யாரு? நான் நேற்று பேசினேன். பரிந்து மன்றாடுகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஈவு அதிகாரமும் வல்லமையும். திரும்ப சொல்லுங்க, என்ன சொன்ன நான்? என்னதே? யாருக்கு கொடுக்கிறார்? பரிந்து மன்றாடுகிறவனுக்கு. ரகசியங்களை வெளிப்படுத்துறது உண்டு, விதைகளை விதைக்கிறது என்னொண்டு. அதிகாரமும் வல்லமையும். நீ தேவனை போல தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று அவன் பேசுவான். அவன் பேசுறது நடக்கும். பேசுறது யாரையும் நான் பயமுறுத்தாட்டல்ல, ஆனா இதுதான் சத்தியம். சத்தியம் இதுதான். இதுதான் சத்தியம். 7 தரம் போயிட்டு வந்தானா தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, சொல்லுங்க, தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொன்னேன், தேவனுடைய மனுஷன், அதாவது தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்கள் ஏதாவது வாய் திறந்து பேசினா அது அப்படி ஆகும். இந்த நாகமான் வாரான், தன்னை ஈவுகள் கொண்டு வந்த கொடைகள், பெரிய சந்தோஷம் அவருக்கு. ஐயா திட்டேன் ஐயா, தெரியாம பேசிட்டேன் ஐயா, சாரி ஐயா, இந்தாங்க ஐயா கிஃப்ட், எல்லாத்தையும் கொண்டு போ. ஒன்று வேணாம், உண்ட எம்பிலப்பும் தேவையில்லை, இந்த கத்தரிக்காயும் தேவையில்லை, உண்ட புடலங்காயும் தேவையில்லை, போ கொண்டு போ, போ, எனக்கு வேணாம். ஒன்று எடுக்கல. விலையேற பெற்ற முத்துக்கள் வேணாம், போ. விலை மதிக்க முடியாத ஆடைகள், போ, வேணாம், கொண்டு போ. ஒன்று இங்கே இருக்கக்கூடாது. அவன் கெஞ்சி கெஞ்சி எல்லாம் பார்க்குறான், இல்லை போ. இப்போ துக்கத்தோடு தான் அவன் போகிறான். அவனுடைய வாழ்க்கை திரும்பிட்டு கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் வசனத்தின் படி அவன் நடந்ததினால அவனுடைய பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாறினது. கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்தார். நல்லா கேளுங்க. அவன் போகிற நேரம் யார் பின்னுக்கு போனது தெரியுமா? எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி. அப்போ உடனே போய் அவன் ரதத்தில் போற நேரம் இவர் ஓடி போற. அப்போ ஒரு வேலைக்காரன் பார்த்து சொன்ன, ஐயா, நம்முடைய தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் ஓடி வார, ஐயா நிப்பாட்டு, ரதத்தை நிப்பாட்டு. என்ன தம்பி? இல்ல சும்மா. என்ன தம்பி? சும்மா சும்மா, உங்களை சும்மா பார்க்க வழி அனுப்ப வந்தேன். சும்மா சும்மா வரல. நம்ம ஐயாக்கு பைத்தியம். நம்ம ஐயாக்கு என்னத்தை கொடுத்தாலும் எடுக்க தெரியா. அவர் வர்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். மரவள்ளியை சாப்பிட்டு கொண்டு நாம எடுத்துட்டு கொஞ்சத்தையாவது எடுத்துட்டு அவருக்கே சமைச்சு கொடுப்போம். நம்ம ஐயாக்கு பைத்தியம். அப்போ உடனே அவன் சொன்னான், இந்த இவனுக்கு குடு, கொஞ்சம் குடு குடு. என்னன்னே அவன்
வெகுமதிகளில் கொஞ்சத்தை கொடுத்துட்டான். கேயாசிக்கு அதை போல ஒரு சந்தோஷம் இல்லை. எலிசா தேவனுடைய சமூகத்தில் பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறான். நான் நேற்று சொன்னேன், பரிந்து மன்றாடுகிறவர்களுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் எலிசாக்கு வெளிப்படுத்தினார். டேய், உண்ட வேலைக்காரன் கேயாசி இருக்கிறானே, ஆமாண்டவரே, பாருடா என்ன செய்றான். கர்த்தர் தரிசனம் காட்டுறார். இவன் போய் சாமான எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரதை காட்டுறார். எல்லாத்தையும் எங்கேயோ பத்திரமா வச்சுட்டு, ஐயா தேத்தானியாண்டு போடட்டா பிளேண்டி, இங்க வாடா. எங்கடா போயிட்டு வாரா? இல்லை கேவில்லை, கொஞ்சம் தேயிலை வேண்டிட்டு வர. தேயிலையா வேண்ட போன நீ என்ன அப்படி எல்லாம் ஊருக்கி கேட்குறீங்க? நீ செய்ததை நான் கண்டுட்டேன். நான் தானே சொன்னேன் வேணாண்டு. நீ என்னடா இதுக்கு பின்னால் ஓடின? நீ ஏன்டா போயிட்டு அவன்கிட்ட பொருளை எடுத்த? நீ அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் இப்போ உண்மையில சுமருவதாக. அவ்வளவுதான். இத்தனை வருஷம் எலிசாவுக்கு ஊழியம் செய்த இந்த கேயாசி என்கிற மனுஷன், ஒருவேளை யாருக்கு தெரியும், எலிசாக்கு பிறகு இந்த கேயாசி தான் தீர்க்கதரிசியா மாறி இருக்கலாம். ஏனென்றால் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் தான் இந்த எலிசா. கேயாசி எப்படி எலிசாவுக்கு இருந்தானோ அப்படித்தான் எலிசா எலியாவுக்கு இருந்தான். தேவன் எலியாவை எடுத்த போது அதனுடைய இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா மேல ஊற்றினார். தம்பி கேயாசி, என்னப்பா நீ சேரா? எலிசாக்கு பிறகு நீதானே. விட்டுட்டான். உலகத்தை திரும்பி பார்த்துட்டான். உலக மோகம் அவனுக்குள்ள வந்துட்டு இப்ப குஷ்டரோகியாய் மாறிட்டான். எப்படி தெரியுமா குஷ்டரோகியா மாறினான்? சொந்த எஜமானன் பேசின வார்த்தையினால். அவ்வளவுதான். இவருக்கு ஊழியமும் போயிட்டிப்ப, எதிர்காலமும் போயிட்டிப்ப, சமுதாயத்தோட இப்ப இவருக்கு இருக்க இயலாது. ஊரை விட்டு காட்டுக்குள்ள போய் இருக்க வேணும். வேணுமா? இது வேணுமா? நீ அவனோட ஒழுங்கா இருந்திருந்தா எவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்திருப்பார். அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இரவு முழுவதும் பேதுரு வலைய வீசினான். அன்று கம் இரவு முழுவதும் பேதுரு வலைய வீசினான். ஒரு மீனும் அகப்படல. தோல்வி. இன்றைக்கு நீங்க அப்படித்தான் அநேகர் இருக்கிறீங்க. எல்லா இடத்திலும் போய் வலைய வீசி வீசி பார்க்குறீங்க, ஒரு மீனும் இல்லை. களைச்சு போயிட்டீங்க. என்னையா சேர? எல்லாம் செய்து பார்க்குறீங்க, பிரயோசனமே இல்லை. எல்லாமே ஃபெயிலியர். இயேசு கொஞ்ச நேரம் அவன் படகை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னார், பேதுரு, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், படகுல ஏறு, வலையை கொண்டு போ, ஆழத்துக்கு போ, வலது பக்கத்துக்கு வலையை வீசு என்றார். ஐயா சொன்னதை நல்லா கேட்கணும். ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டோம் ஐயா. இதில் எத்தனை மீனவர்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க. நாங்கள் எல்லாரும் தான் இந்த கடல்ல போயிட்டு வலைய வீசினா ஒன்றுமே அகப்படலையா, ஒரு மீன் குஞ்சு இல்லையா. என்னவோ தெரியா, இன்றைக்கு இந்த கடலுக்குள்ள மீன் இல்லை. இயேசுவாமி சொன்னார், தம்பி போ, நான் சொல்றேன்ல போ. அப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சரி ஐயா,
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே சொன்ன, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அவ்வளவுதான். போனான். அவருடைய வார்த்தையை நம்பினான். சொல்லிட்டார்ல, அவர் பேச பேச எனக்குள்ள ஏதோ செய்யுது. எல்லாமே நஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை தான். பட் he told me something. There's something happening in me while he's speaking. அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. ஐயா, நான் போறேன். ஐயா, நான் போறேன். நீ சொல்றபடி நீர் எங்கே போய்தவன் நான் பார்த்து கொண்டே இரும். போனான், வலைய வீசினான். ஐயா, இழுத்தா. அவருடைய படகு முழுவதும் நிரம்பினது காணாம அவன் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து, வாங்க, இப்படி என்ற வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்ததே இல்லை. நண்பர்கள் வாராங்க, அவர்களுடைய படகு மீன்களால் நிரம்புகிறது, இவன் போட்ட வலையினால. அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய வார்த்தையை நம்பு. அவர் பேசுகிற தீர்க்க தரிசனத்தை நம்பு. அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். எப்படி தெரியா, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நமக்கு தெரியா, ஆனா நடக்கும். நடக்கும். எழுந்து நிற்போமா? ஓ Shakalabariandona moriandana. Precious Jesus, precious Jesus. Shapata pakata pataka shatalaba. Rubatalabala kasitana Maria landurumu. Thank you, Lord. எல்லாரும் கபானத்துக்கு நேராக கைகளை உயர்த்துங்க. எல்லாரையும் மறந்துருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. இது கர்த்தர் கிரியை செய்கிற நேரம். இது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிற நேரம். அவரிடத்தில் ஒரு வார்த்தை வந்தால் போதும். நீ நம்பினால் புதியதை, உன் புதிய பழைய வாழ்க்கையை அவர் செய்கிற ஒரே ஒரு அற்புதம் ஒரு புதிய வாழ்வாக மாற்றிவிடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவிதான். தேவனுடைய ஆவியினால தான், தேவனுடைய ஆவியினால தான். ஹல்லேலூயா.